பிள்ளைங்க இல்லாததும் வீடே அமைதியான மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், நானும் அதை நினச்சேன். கிருத்தி ஃபுல்லாக 2 பேர்கிட்டையும் வாய் அடிச்சிட்டு தெரியவா. இனி அவங்க 2 பேரும் இல்லாதவொன்னு அவளுக்கு ரொம்ப போரில் அடிக்கும். ஆமாம், இனி நம்ம 2 பேர்கிட்டையும் வந்து வம்பிழுத்துட்டு இருப்பா. மக்களே வந்துட்டியாம்மா? அத்தை, ஐடன் மாம்ஸும் அஜய் மாம்ஸும் இல்லாதது ஒரு மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஆமாம் மக்களே, நாங்களும் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். 4 பேரும் இருந்தால் நல்லா கலகலன்னு இருக்கோம். சீக்கிரமாக கிளம்பி வர சொல்லுங்க அத்தை, எனக்கு போர் அடிக்குது. விருந்தெல்லாம் அப்புறமா போகலாம். ஆமாம், உன் சௌரியத்துக்கு தானே அங்கே விருந்தெல்லாம் மாற்றி வைக்காவ. வாங்கம்மா, நீங்கள் வேற கடுப்பாக இருக்கும் எனக்கு இனிமே. இப்போந்தானே மக்களே விருந்துக்கு போயிருக்காங்க. எவ்வளோ நாள் நிற்க வைக்கணும்னு சொல்லுது, நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆசையோ அவ்வளோ நாள் நிற்க வைக்கலாம். சரி அத்தை, நான் அது வரைக்கும் ஏதாச்சும் பண்ணுறேன். சரி ரித்தி, மக்களே இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? ஆமாம்மா, இன்னைக்கு நார்மல் டைமுக்கு தான் போகணும். சரி மக்களே, எப்போ டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் போய் கிளம்பும். சரிம்மா. ஏங்க அதுக்குள்ளே ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, இங்கே வேற என்ன வேலை இருக்க போகுது, அதான் நீ கிளம்புறதுக்குள்ளாடி நான் கிளம்பிட்டேன். சரிங்க. ஏங்க அப்புறமா நைட்டு நல்லா தூங்குனீங்களா? ஆமாம்மா, நான் நல்லா தூங்குனேன். சரி சரி. இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு சுடிதாரா? ஆமாங்க, இந்த சுடிதார் தான் போட்டு வர போகிறேன். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுமா. உனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும்ல. ரொம்ப ஓவர் ஐஸ் போடுறீங்கங்க. இல்லை அஞ்சலி, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். சரி சரி. இந்த சுடிதார் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைமில் எடுத்தது. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு இந்த சுடிதார் ரொம்ப பிடிக்கும். பாரு, அப்போட ட்ரெஸ்ஸை இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்குதியா? ஆமாங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சனால இதை நான் அப்படியே வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் இது நாசம் ஆகலையே, அதனால தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். சரிம்மா. சரிங்க, நம்ம கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், ஓகேவா? அஞ்சலி, நான் ரொம்ப அசந்து தூங்கிட்டேன். கீழே மச்சாங்கிட்ட கூட போய் ஒரு வார்த்தை பேசலை. எதுவும் நினைப்பாங்களா ஸ்ட்ரைட்டாக சாப்பிட போனா? சேச்சா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் எதுவுமே நினைக்க மாட்டாங்கங்க. அப்போ ஓகே. ஏண்டி, இது உனக்கே அநியாயமா இல்லையா என்ன? ஏங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, நான் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். என்ன ரியா, உன் புருஷனை நீ எப்பவுமே இப்படி புக்கு படிச்சு வெயிட் பண்ண வச்சா எப்படி ஆக்கும்? என்ன எப்படியாக்கும்? நீ இப்படி புக்கே படிச்சுட்டு இருந்தீன்னா எப்படி 10 மாசத்துல நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க முடியும்? லூசு லூசு, எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு. இருடி, உன்னை நான் எப்படி ஸ்டாப் பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன அமைதி ஆயிட்டீங்க, கோச்சிக்கிட்டீங்களா? சேச்சே, இருடி. ஏங்க ஏங்க எதுக்கு கிச்சல் காட்டுறீங்க? ஏங்க என்னம்மா? ஏங்க வேண்டாம், என்ன பண்றீங்க? நான் ஒன்றும் பண்ணலீடி. நீங்க நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஜய்? ஒன்றும் பண்ணலடி, என் பொண்டாட்டி. ரொம்ப ஓவரா தான் பண்றேன்னா? நான் 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 என்ன பண்ணேன்? நிமிடம் நடுவி துணையுதே, நிலவு மடியில் தவழுதே, மழையில் மலர்கள் பொழியுதே, பீலையும் சரியில் முடியுதே, பக்கம் வந்து பழகடி. நம்ம ஆளை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு பேசாம இருக்கதான் பெரிய ஆயுதம் போலயே. நினைச்சாலே சிரிப்பு தான் வருது. சார், இன்னைக்கு என்ன டாஸ்க்கு? நம்ம ஆளு வந்தாச்சுலா. டேய் சூர்யா, இவ எவ்வளவு அழகா வந்திருந்தாலும் இவ அழகுல மட்டும் மயங்கிறாதடா. அப்படியே உன் பிளான் எல்லாம் கவுத்து விட்டுருவா. வாங்க ரித்திகா மேடம், வந்ததும் ஒரு சீஃப் டாக்டருக்கு குட் மார்னிங் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ அது மட்டும்தான் முக்கியம். என்ன? ஒன்றும் இல்லை சார், குட் மார்னிங். மேடம், அதை கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லலாமே. குட் மார்னிங் சார். நீங்க நக்கல ஸ்மைல் பண்ண மாதிரி எனக்கு இருந்து. சரி, ஏதோ ஒன்று இன்னைக்குள்ள டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன் மேடம், சீக்கிரமா முடிச்சிருங்க. ரொம்ப ஓவராக தான் போகிறான், வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம் சொல்லி சாகடிக்கிறான். இவனுக்காக தான் நான் இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒருக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்கிறானா லூஸு? என்ன மேடம், ஏதோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க போல. அது நான் ஒருத்தங்க மேலே கொலவரியாக இருக்கேன் சார். அவங்கள எப்படி போட்டு தள்ளலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ பாவம், நீங்க அதெல்லாம் அப்புறமா பொறுமையா இருந்து யோசிங்க மேடம். இப்போ நான் கொடுக்குற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. லூஸ், இவனுக்கு தலையில் எதுவும் அடிபட்டு எல்லாம் மறந்துட்டோம் என்னமோ. நான் இவனை பற்றி தான் பேசுகிறேன், இவனுக்கு அது கூட புரியலையா என்ன?
மேடம் இப்போ நான் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஏதோ யோசிச்சு நிற்கிறீங்க. ஏன் சார் இப்படி அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மெயில் பண்ணுங்க, நான் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏதோ மெயில் பண்ணுறேன். இப்போ டாஸ்க் ஒன்று தான் குறைச்சல். அது மேடம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். அப்பாடா, இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரான்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? என்ன கேட்கணும்? எதுனாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுறேன். நான் ஏதோ நம்ம லவ்வை பற்றி தான் பேச போகிறேன்ட்டு 1000 வாட்டு பல்பு மூஞ்சில் எரியுது பாரு. இருடி ஒன்று நான் எப்படி கடுப்பேத்துறேன்னு மட்டும் பாரு. சிரிப்பு தான் அடக்கவே முடியலை. அது மேடம் நான் பார்க்க எப்படி இருக்கேன்? உங்களுக்கு என்ன சார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. மேடம் நான் நிஜமாவே அப்படியே இருக்கேன். இவன் கேட்குறத பார்த்தா வேற எதுக்கோ கேட்குற மாதிரிலாம் இருக்குது. சரி சொல்லுவோம். ஆமாம் சார், உண்மையாக தான் சொல்கிறேன். தேங்க்யூ மேடம். ஐயா தேங்க்யூ மேடம். மேடம் நான் எதுக்கு தெரியுமா கேட்டேன்? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கேன். அதான் இங்கே நிறைய பொண்ணுங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்போ என்ன கண்டிப்பாக சைட் அடிச்சிருப்பாங்கல்ல. அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு அவங்க பாட்டிக்கு மருந்து வாங்க வந்து அந்த பொண்ணு ஃபுல்லாக என்னையே பார்த்து சைட் அடிச்சுட்டே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேடம். அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். வேற யாருக்கிட்டையும் கேட்டால் ஏதாச்சும் நினைப்பாங்கல்ல. உன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கவே எனக்கு சிரிப்பாக இருக்குமா? மற்ற பிள்ளைங்க பார்க்குற அளவுக்கெல்லாம் உங்கள் மூஞ்சி நல்லா எல்லாம் இல்லை சார், கேவலமாக இருக்குது. அட சும்மா சொல்லாதுங்க மேடம், நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் உண்மை. ரொம்ப பல்லளிக்காதுங்கன்னா அவங்க மூஞ்சி பாக்கிய மாதிரிலாம் இல்லை, கேவலமாக இருக்குது. நீங்கள் ஏன் மேடம் அதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் என் ஃபேஸை கண்ணாடியில் காலையில் பார்த்துட்டு தான் வந்தேன். இருந்தாலும் சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். அதான் காலையில் பார்த்துட்டு வந்தீங்களா அந்த கேவலமான மூஞ்சை? மேடம் என் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குதா? இந்த ட்ரெஸ்ஸு கூட புது ட்ரெஸ் ஆகும். இந்த பிள்ளைங்கெல்லாம் பார்க்கறதுக்காக நான் ஒரு 5 புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாளும் மாறி மாறி போட்டுட்டு வர வேண்டியதான். நம்ம ஆளு பாக்கியதை பார்த்தா முழுசா நம்மளை விழுங்கிறோம் போலாம் இருக்குது. என்ன மேடம் என்னையே முறைச்சிட்டு நிக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு அழகா இருக்குதுல்ல, பிள்ளைங்க பார்க்குற மாதிரி இருக்குல்ல. உங்கள் மூஞ்சி உங்கள் ட்ரெஸ்ஸு எதுவுமே சூட் ஆகலை, கேவலமாக இருக்குது. ஒரு பிள்ளை கூட உங்களை திரும்பியே பார்க்காது. அட போங்க மேடம், திரும்பி பார்க்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அந்த வராண்டால வந்து பாருங்க, நான் ரவுண்ட்ஸ் வரும்போது எல்லா பிள்ளைகளும் என்னதான் ஆன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், ஆன்னு பார்த்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு லூசு பைய போகிறான்னு பார்த்துட்டு இருந்திருக்கோம். என்ன மேடம் பொசுக்குன்னு என்ன போய் லூசு பையன்னு சொல்லிட்டீங்க? நான் பார்க்க லூசு பையன் மாதிரியா இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக இல்லை மேடம் இருக்கேன். பேசுறதெல்லாம் பார்த்தா உண்மையாகவே இவனை கொலை பண்ணணும்னே எனக்கு தோணுது. எனக்கு வேற நிறைய டாஸ்க் இருக்குது சார். ஃபுல்லாக உங்களை பற்றி வர்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. பாய். இன்னைக்கு என்ன தம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட? இன்னைக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் அக்கா. நம்ம ஆஃபீஸ்க்கு போகல, அதான் ஐடன் இருக்கான்ல, அவன் அங்கே எல்லாம் பார்த்துப்பான். சரி தம்பி. பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக நம்ம நினச்சி கூட பார்க்கல. இப்போ கல்யாணம் முடிஞ்சு அவங்களும் விருந்துக்கு போயிருக்காங்க. நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இல்லையா? ஆமா அக்கா, எனக்கு நினைக்கும் போதே கனவு மாதிரி இருக்குது. இப்போதான் 2 பேரும் பிறந்தானுங்க, அதுக்குள்ள கல்யாணம் ஆகியாச்சு. ரித்தியை இப்போதான் என் தோலை தூக்கி வச்சு சுமந்த மாதிரி இருந்து, அதுக்குள்ள பத்தியா பிள்ளை நெடுநடுன்னு வளர்ந்தாச்சு. டாக்டர் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஆமாம், 3 பேரும் சீக்கிரமாக வளர்ந்த மாதிரியே இருக்குதுல்ல? ஆமா அக்கா, அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். என்ன தம்பி, ரித்தியை பற்றியா? அவளுக்கு கல்யாணத்தை பற்றி தான் அக்கா. இப்போதைக்கு அவள் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா, வேலை பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனாலும் நம்ம சைட்ல இருந்து நம்ம மாப்பிள்ளை எதுவும் பார்க்கணும்ல. ஆமாம் தம்பி, பார்க்கணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவளோட நடவடிக்கை பார்க்கும்போது நமக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய சிரமம் இல்லை, அவங்களே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏக்கா என்னக்கா சொல்லியா? நம்ம நண்டு ரித்தியா? ஆமாங்க, நானும் அண்ணியை கொஞ்ச நாளாகவே அவளோட நடவடிக்கையெல்லாம் நோட் பண்ணிகிட்டே தான் வாரோம். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா பிள்ளை சூஸ் பண்ணது நல்ல பையனா எப்படி நம்ம விசாரிக்கணும்ல. இப்போ நம்ம எதுவும் விசாரிக்க வேண்டாம் தம்பி, ஏன்னா அவள் நம்ம கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலைல. எப்போ அவள் சொல்கிறாளோ அதுக்கப்புறமா நம்ம விசாரித்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். நீங்க 2 பேருமே இவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா அஜய் ஐடனும் அவளோட எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. அதனால நம்ம பயப்படுறதுக்கு இல்ல. ஆமாம் தம்பி, நானும் அந்த நிம்மதியில் தான் இருக்கேன். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களை எவ்வளோ நேரம் வெளியே நின்று கூப்பிட்டு பார்த்தேன். என்ன இவங்க கூப்பிட்டு பார்த்து ஆள் இல்லைன்னா உடனே கதவு திறந்துட்டு ஹால் வரைக்கும் வந்துடுறதா? என்ன 3 பேர் அமைதியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்கீங்களா?
ஆமாம், எனக்கு என்ன, அந்த ஆண்டவன் புண்ணியத்தால் நான் நல்லா இருக்கேன். சரி உட்காருங்க, உட்காந்து பேசலாம். பிள்ளைங்க 2 பேரும் இல்லையா வீட்டில்? இல்ல 2 பேரும் மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்க. சரி சரி, நல்லது. நானும் அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அது பிள்ளைங்க 2 பேரையும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லுவீங்களா? ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கோம், கல்யாணம் முடிஞ்சு, அதான் உங்கள் பிள்ளைங்களுக்கு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காக தான். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு புரிஞ்சிக்கவே முடியலையே. 2 பேருக்கும் ஆஃபீஸ் இருக்கும், வேலை விஷயமாவும் வெளியே எப்போ போவாங்க, எப்போ ஃப்ரீன்னு தெரியல. விருந்து முடிச்சுட்டு வந்து நான் கேட்டு சொல்லட்டுமா? உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா என் சொந்தக்காரங்க யாருக்காச்சும் கல்யாணம் முடிஞ்சால் நான் இந்த மாதிரி விருந்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நம்ம இப்போ பக்கத்து வீடு வேறையா, பசங்களை பார்த்ததும் எனக்கு சரி விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் கூப்பிட வந்தேன். தப்பாக எதுவும் எடுத்துக்காதுங்க. சேச்சா, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்குது? நீங்க எப்படி பாசமா கூப்பிட வந்திருக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா எங்க பசங்க 4 பேரையும் அனுப்பி வைக்கிறோம். சரி, நீங்கள் அப்போ விருந்து முடிச்சு வந்ததும் என்கிட்ட சொல்லுங்கள். உட்காருங்க, இன்னைக்காச்சும் டீ குடிச்சிட்டு போகலாம். ஐயே வேண்டாம், நான் போயிட்டு வரேன். இதை கேட்க தான் நான் வந்தேன். சரி, நான் அப்போ போயிட்டு வரேன், இருங்க. என்ன தம்பி, அவங்க கூப்பிட்டதும் யோசிக்காம வர சொல்றேன்னு சொல்லிட்ட. பக்கத்து வீட்டுல இருந்துட்டு இப்படி பாசமா அவங்க கூப்பிடும்போது எப்படி அக்கா மறக்க முடியும்? நீ சொல்றது சரிதான் தம்பி, ஆனா எனக்கு என்னமோ அவங்கள பார்க்கவே நல்லவங்க மாதிரியே தெரியல. ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குது. அவங்க வீட்டுக்கு கதவு கூட தட்டாம டக்குன்னு திறந்து உள்ள வந்தது எனக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க அப்படி விருந்து கூப்பிட்டதும் எனக்கு அவங்கள பார்க்க கெட்டவங்க மாதிரியே தெரியல அக்கா. ஏங்க, எனக்கும் அவங்கள பார்க்கவே ஏதோ வித்தியாசமாக தான் தெரியுது. ஏன்னா அண்ணி இது வரைக்கும் யாரையுமே இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லை. அண்ணி இப்படி சொல்கிறாங்களா, என் மனசுக்கும் ஒரு மாதிரி அளவளப்பாக தான் இருக்குது. சரி, பசங்க வந்ததுக்கு அப்புறமா கேட்டு முடிவு பண்ணலாம். அடடா, நீங்களே உங்களுக்குள்ள எதையும் யோசிச்சு உங்களை போட்டு குழப்பிக்காதுங்க. சரி தம்பி, நாங்க எதுவும் பதட்டப்படலை. ஆனாலும் பசங்களை இவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் நான் நினைக்கிறேன். சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம்க்கா. நம்ம பொண்டாட்டி இப்படி நம்ம பக்கத்துல இருந்து வேலை பார்க்க, நம்ம அவளை ரசிக்க, ஆகா என்ன அழகா இருக்குது. என் அழகு என்ன அழகா இருக்கா. ஏங்க என்னம்மா? ஏங்க, இந்த ஆட் கேம்பெயினை பார்த்தீங்களா? எவ்வளோ ரீச் ஆகுது எப்பா. ஆமாம்மா, நானும் அதான் பார்த்தேன். அன்எக்ஸ்பெக்டட். இது வரைக்கும் நிறைய ஆட் நம்ம ரன் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இவ்வளோ ரீச் கொடுத்ததில்ல. ஆமாங்க, நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா கேம்பெயினோடையுமே இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இது மூலமாக நிறைய லீட்ஸ் வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு நிறைய லீட்ஸ் வந்தோன்னு நினச்சேன் எல்லாரும் சும்மா லீடாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி எல்லாரும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு நம்ம சிஆர்எம் இம்ப்ளிமெண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு தெரியுமா? ஆமாம்மா, நான் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏங்க, இந்த ஆட் ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்கல்ல ஒரு அக்கா, அவங்க வேறு ரிலீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்கள பார்க்கணும் போலயே இருக்குது. அப்போ கண்ணாடி முன்னால் போய் நில்லு அஞ்சலி. ஏங்க, நல்ல காமெடி பண்ணுங்கன்னா நான் எப்படிங்க கண்ணாடி முன்னால் போய் நின்று அந்த அக்காவை பார்க்க முடியும்? என் மூஞ்செல்லாங்க நான் பார்க்க முடியும்? அடியே அஞ்சலி செல்லம், இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி போட்டதே நீ தான். உன்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேம்மா. அந்த பொண்ணு உன்னோட ஸ்டேஜ் தான் அஞ்சலி, நீ அக்கான்லாம் சொல்ல வேண்டாம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ ஊரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுவும் போயிருப்பாங்களா இருக்கும், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல. ஆனால் அந்த பொண்ணு ஊரில் இல்லைம்மா, அதனால் நீ அவளை பார்க்க முடியாது. ஓ அப்படியா, சரிங்க சரி. ஏங்க, அப்புறமா எக்ஸ்போர்ட் கம்பெனிலேருந்து ஒரு லீட் நமக்கு கால் பண்ணி சிஆர்எம்முக்கு கேட்டாங்க. அவங்க உடனே ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இமிடியேட்டாக தேவை இருக்குதான் சிஆர்எம். அப்போ உடனே ப்ரொசீட் பண்ணி கொட்டேஷன் ரெடி பண்ணிடுங்க. ஓகேங்க. ஒரு சுண்டக்கா பையன் தப்பான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு அனுப்பி வச்சு என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்கான். அவன் அதான் முதல்ல இருந்தே நம்ம கிட்ட காசு எதுவுமே வாங்கல. அப்பவுமே நான் அலர்ட் ஆகியிருக்கணும். டாட், நம்ம ஆஃபீஸில் என்னதான் நடக்குது? நீங்கள் ஏதோ பிளான் பண்ண போய் மொத்தமாக ஃப்ளாப் ஆகிட்டு இப்போ. அதுக்கு நீ ஏன்டா என்கிட்ட கொந்தளிக்கிற? இதுக்கு யார் காரணமோ அவங்க கிட்ட தானே டாடி நான் கொந்தளிக்க முடியும். அப்போ இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் மட்டும்தான் காரணமா? ஆமாம் டாடி, நீங்கள் மட்டும்தான் காரணம், வேற யாருமே இதுக்கு காரணம் இல்லை. ஏன்டா ஒரு பெத்த அப்பனே நீ இப்படி ப்ளேம் பண்ற? உனக்கு இது நியாயமா தெரியலையா? டாடி, நீங்கள் பண்ணதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணாதது எதுவுமே நான் சொல்லலையே. நான் என்னால முடிஞ்சதை பண்ணினேன். நீங்க அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது உங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியலையா? நம்ம டீம் இதை பற்றி எத்தனை தடவை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாங்க. இது ஃபேக்கானது சார், இதை நம்ம ஃபாலோ பண்ணால் ஃப்ளாப் ஆகும்ன்ட்டு. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்களா? கம்பல் பண்ணி அவங்கள இதை ஃபாலோ பண்ண வச்சிங்க. இப்போ பார்த்தீங்களா, லாஸ் யாருக்கு? நமக்கு தான் அவ்வளோ லாஸுமே. நம்ம டீம் சொல்ல வந்தாங்கன்னா ஒழுங்கா வாயை திறந்து சொல்லியிருக்கணும்.
டேடி அவங்க ஆல்ரெடி என்கிட்டயுமே எல்லா விஷயத்தையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் தான் எதையுமே எங்களை மாற்ற விடாமல் கம்பல் பண்ணி பண்ண வச்சீங்க. நாங்கள் சொல்கிறத நீங்கள் அந்த டைமில் காதில் வாங்கவே இல்லை டேடி. இதோட விளைவு இப்படி தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்போவே சொல்லிட்டாங்க. எங்க அவனை நீ கூப்பிடு பார்க்கலாம், நான் அவன்கிட்ட பேசுறேன். எதுக்கு இப்போ அவனை கூப்பிட்டு வச்சு அவனை கிளிச்சு அவனை ப்ளேம் பண்ணுறதுக்கா? என்னடா நீ வாய் கூட பேச மாட்ட, இப்போ என்கிட்ட இப்படி எடுத்து பேசுற? டேடி நீங்கள் பண்ண விஷயம் அப்படி இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ கோவப்படுறேன். உங்களுக்கு அது புரியுதா? அந்த கிறிஷ் இப்படி ஏமாத்துவான் நான் எங்கடா கண்டேன்? எனக்கு என்ன தெரியும்? நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களை வார்ன் பண்ணிட்டு தான் டேடி இருக்கேன். நீங்கள் நான் சொல்கிறது எதையுமே மைண்ட் பண்ணலை. நான் எப்போவுமே சொல்கிறதா, அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவன் கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் இருந்தாலும் அவனோட கண்ணோட்டம் ஃபுல்லாக இங்கே சுற்றி என்ன நடக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பான். சரிடா, இப்போ என்ன செய்யணும்? இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது டேடி. இந்த லாஸ் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ச்சே, இந்த லாஸ் ஆனது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா அவன்கிட்ட தோத்துட்டோமே அப்படிங்கிற இதுதான் என்னால தாங்கவே முடியல. நீங்கள் அவனை மிரட்ட போகிற டைம்லேயே நான் உங்களை வார்ன் பண்ணேன். நீங்கள் அவனை சின்ன பையன் நினச்சி எதுவும் பண்ணிடாதுங்க அப்படின்னு. பார்த்தா நீங்கள் அவங்ககிட்ட போய் சவால் விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவன் சும்மா விடுவானா? அவன் சின்ன வயசுலேயே அவனோட சாமர்த்தியத்தால் இந்த கம்பெனி இவ்வளோ லெவலுக்கு கொண்டு வந்திருக்கான். அவன் நமக்கு காம்படிட்டராக இருக்கனால நமக்கு என்ன டேடி பிரச்சனை? நீங்கள் தான் நான் சொல்கிறது எதுவுமே கேட்காம அவன் சின்ன பையன் மிரட்டினா ஒதுங்கிடுவான் அப்படின்னு சொன்னீங்க. டே நீ சின்ன பையன்டா, உனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா வளவளன்னு பேசி எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நான் இந்த சவால்ல எப்பவுமே பின்வாங்க மாட்டேன், அந்த ஐடனை தோக்கடிக்காம விடவும் மாட்டேன். அப்போ உங்கள் இஷ்டம், அவன் என்ன பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டோம். இந்த கதை ரொம்ப அழகா இருக்குதுல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்குது. அதை ஏங்க இவ்வளோ கேவலமான வயசில் சொல்கிறீங்க? என்னே உன் கூட சேர்ந்து கதை படிக்க வச்சுட்ட பத்தியா நீ? எங்க தொணன்னு பேசாமல் கதையை படிங்க, எவ்வளோ காமெடியாக இருக்குது. ஆமாடி ஆமா, இப்போ எல்லாம் நான் பேசுறது உனக்கு தொணன்னு தான் இருக்கும். ஏங்க வாயை மூடுங்க. சரிங்க குருநாதா. சேட்டை பண்ணாதங்க. நான் எந்த சேட்டையும் பண்ணலையே. தெரியும் உங்களை பற்றி. ஏங்க என்னை கதை படிக்க விடுங்க. நான் என்னடி பண்றேன், நீ உன் பாட்டுக்கு இருந்து கதை படியா? சிப்போட ஃப்ராடு. ஏங்க இப்படி ஏதாவது கொடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதுங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? போடா லூசு. லூசு தாண்டி, நான் லூசு தான், உன் மேலதான் லூஸா இருக்கேன். போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் கதை படிக்க விடுங்க. சரிம்மா, சரி. என்னடி, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ நீ ஏதோ பண்ற? அது 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 நானும் எவ்வளோ நேரம்தான். என்ன இவ்வளோ நேரம்? சிப்போடா, உன் கூட சேர்ந்து நானும் பேட் கேர்ளாக மாறிட்டே இருக்கேன். இந்த பேட் கேர்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ டூடி பொண்டாட்டி. அஞ்சலி இதுக்காக தான் அடிக்கடி பால்கனியில் வந்து உட்காந்துருக்கா போல. எப்பா இந்த வியூ என்ன அழகா இருக்குது. அதுவும் இந்த அடிக்கிற காற்றுல ஷர்ட் இல்லாமல் இதில் உட்காந்துருக்கதே தனி சுகம்தான். இங்கே உட்காந்துருக்காங்களா? நான் அங்கே ரூமில் தேடிட்டு வரேன். ஏங்க அஞ்சலி இங்கே பாரா, இங்கேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுல்ல? இந்த ஆள் எப்போவும் நம்மளை கவுக்க தான் பார்க்குறாருப்பா. இவரை யார் இந்நேரம் ஷர்ட் இல்லாமல் உட்காந்துருக்க சொன்னது? ஆமாங்க, இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப அழகாக இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கும். ஆமாம்மா, ஷர்ட் இல்லாமல் காத்தோட்டமாக இருக்கிறது இன்னும் அழகா இருக்குது. ஆமாயோ, உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னையில நீ முடிச்சு விட்ற. என்னம்மா என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். ஓய் என்ன? ஐயோ, நீ அங்கே இருக்கும்போதே என்னால் முடியலை. ஏன் பக்கத்தில் வந்து இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? ஏங்க வாங்குங்க, நம்ம போய் தூங்க போகலாம். டைம் 8:30 ஆகுது, அதுக்குள்ளே எப்படி தூங்க போகிறதுக்கு? ஏங்க நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கீங்க. ஆஹா அப்படியா? இதெல்லாம் நான் ஜிம்முக்கு போய் வச்ச ஆம்ஸுமா. ஆம்ஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?